இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆண்டவர் உணர்த்தினார். ஏன்னா இது ஒரு 4 நாள் முன்னாடி ஜெபம் பண்ணும்போது ஆயத்தப்படுத்தினேன். ஸோ நடுவில் எங்கேயும் பேசுறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கல, ஐக்கியத்தில் தான் பேசணும்னு ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அதனால் இதனால் பாதிப்புகளோ இழப்புகளோ வந்தால் நான் பொறுப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அல்லேலூயா. இந்த கான்வர்சேஷன், அதாவது இவங்க 2 பேரும் பேசிக்கொள்கிற இந்த பேச்சு, இந்த வார்த்தைகளின் முடிவு என்ன அப்படின்னா, காயின் ஆபேலை செய்து விட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் பேசிக்கிறாங்க. 2 பேரும் காயினும் ஆபேலும் அங்கே சகோதரனாகிய ஆபேலோடு, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை, அப்ப பேச ஆரம்பித்த இவர்கள் கொஞ்ச நேரத்தில் 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆகி காயின் ஆபேலை கொலை செய்தான். அப்ப என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெரிய குழப்பம். அப்படி என்ன பேசிட்டாங்க 2 பேரும் அப்படின்னு. சரி, நான் நிறைய மொபைலில் நிறைய பைபிள் வச்சுருக்கேன். இந்த டிரான்ஸ்லேஷன் அந்த டிரான்ஸ்லேஷன் பைபிள், நிறைய இங்கிலீஷ் பைபிள், அந்த ஈப்ரு பைபிள் நிறைய வச்சுட்ருக்கிறேன். ஸோ அதில் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பைபிளாக திறந்து இவங்க என்ன தான் பேசினாங்க, பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க, கமெண்ட்ரியில் என்ன போட்டிருக்குது, அப்படியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தேடின்னு வரும்போது ஒரு இஸ்ரேலில் இருக்கிற ரபி, அதாவது ஒரு கமெண்ட்ரியில் ஒரு ரபி, ஒரு சில ரபிகள், அதாவது ஒரு 4-5 பேர் போட்டிருக்கிறாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பேச்சு வார்த்தையினுடைய முடிவு, அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி காயின் ஆபேலை கொலை செய்கிற அளவுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டது. அல்லேலூயா. சரி, என்ன அவங்க 2 பேரும் பேசினாங்க அப்படின்னு சொல்லி சில ரபிமார்கள், அதாவது சில பைபிள் ஸ்காலர்ஸ் அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒன்று, இந்த ஆபேலுக்கும் காயினுக்கும் நடுவில் ஒரு சகோதரி பிறந்தாள் அவங்களுக்கு. இந்த சகோதரியை யார் திருமணம் செய்கிறது? காயின் நான் இவளை திருமணம், ஏன்னா அந்த நாட்களில் வேற சந்ததி கிடையாது. இப்போ இஸ்லாமியர்கள் மத்தியில் சகோதரிகள் முறையில் இருந்தால் கூட கல்யாணம் பண்ணிக்கொள்கிறாங்க. அப்போ அது அந்த நாட்களில் இருந்ததுனால இந்த ஆபேலுக்கும் காயினுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. யார் அந்த சகோதரியை திருமணம் செய்வது? இப்போ இவர் பேசுறார், காயின் பேசிக்கொள்றார், நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஸோ இதில் அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்ததா அங்கே சிலர் எழுதி வைத்திருக்கிறாங்க. கொஞ்சம் ஷார்ப் இந்த மைக்குக்கு. அப்புறம் இன்னொரு பைபிள் ஸ்காலர் எழுதியிருக்கிறாரு, ஆபேல் பயிரிடுகிறவனா இருந்தான். அப்படித்தானே எழுதியிருக்குது. ஆபேல் பயிரிடுகிறவனா இருந்தான். சாரி, காயின் பயிரிடுகிறவனா இருந்தான். ஆபேல் என்ன செய்தார்? ஆடுகளை மேய்க்கிறவனா, மிருக ஜீவன்களை மேய்க்கிறவனா இருந்தான். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைனா, அசையும் சொத்தெல்லாம் ஆபேல்து, அசையா சொத்தெல்லாம் காயின்து. அப்படின்னா அசையா சொத்துனா பூமி, நிலம். இது நிலம்லாம் காயினுடையதும், அசையும் சொத்து மிருக ஜீவன்கள், ஆடு மாடு ஒட்டகம், என்னென்ன மிருக ஜீவன்களுக்கு இதெல்லாம் ஆபேல்து. ஆனால் தான் காணிக்கை கொடுக்கும்போது ஆபேல் தன் மந்தையில் இருக்கிற தலையீற்றுகளை உச்சிதமானதை கொண்டு போய் கொடுத்தான். கொஞ்சம் குறைச்சிக்குப்பா அந்த ஷார்ப்பு, கொஞ்சம் அங்கே கொண்டு போய் கொடுத்தான். இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை நடந்துதான், இது அசையா சொத்து, அதாவது நிலம்லாம் என்னது இல்லையா, நீ ஏன் இங்கே நிற்கிறன்னு கேட்டான் ஆபேல். காயின் போய், அசையா சொத்து என்னுடையது, நீ ஏன் இந்த இடத்துல ஏன் நிற்கிற அப்படின்னு இந்த காயின் போய் ஆபேல் கிட்ட சண்டை போட்டு, எந்த இடத்துல போய் ஆபேல் நின்னாலும் காயின் சண்டை போட்டு, இது என்னுடைய இடம், உண்டு அசையா சொத்து தானே உனக்கு உரிமை, நீ ஏன் இதுல ஏன் இடத்துல நிக்கிறன்னு சொல்லி இந்த காயின் ஆபேலை துரத்தி எங்கேயும் நிற்க விடாதபடி அப்புறம் கொலை செய்தான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அப்போ என்ன பேசிக்கொண்டார்கள் அப்படின்னா, இவர்கள் இந்த உலகத்துக்குரிய காரியம், பொண்ணு உனக்கா எனக்கா, இல்லை இடம் உனக்கா எனக்கா, இப்படிப்பட்ட
வார்த்தைகளை ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்ளும் போது, அந்த பேசிக்கொண்ட போது கடைசியில இந்த வார்த்தையின் முடிவு, இவன் காயின் எழும்பி அங்கே ஆபேலை கொலை செய்தான். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிற வார்த்தையின் முடிவு எப்படி இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா. நல்லா பேசுவாங்க உக்கான்னு, இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. திடீர்னு யாருன்னா குறுக்கில் கிராஸ் ஆனா, அவளை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்வாங்க. உடனே இந்த அம்மா ஒரு கதை சொல்லும், ஆஹா அது இல்லை இந்த மேட்டர் தெரியுமா, அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இந்த அம்மா ஒரு கதை சொல்லும். ரெண்டு பேரும் கதை மாற்றி மாற்றி பேசி இந்த ரெண்டு அம்மாவுக்குள்ள ஒருத்தர் ஏஞ்சி போனோடனே இவ ரொம்ப ஒழுங்கு மாதிரி அவளை பற்றி பேசுகிறான் அப்படின்னு கன்க்ளூஷன் முடிஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அப்போ சில நேரத்தில் நம்ம பேசுகிற அந்த உரையாடல், ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிற இந்த வார்த்தைகளினுடைய முடிவு எப்படிப்பட்டது? எனக்கு ஏன் இந்த செய்தி அப்படின்னா, நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக மனுஷகுமாரன் வரும்போது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இருக்குதா பைபிள்ல? அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகளின்படியே மனுஷனை நியாயம் தீர்ப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்க. இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை படித்தேன், லூக்கா 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 18ஆம் அதிகாரம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய அவனுடைய வார்த்தையின்படி கர்த்தர் அவனை நியாயம் தீர்ப்பார். வேதம் சொல்லுகிறது மாத்திரம் இல்ல, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்க. அப்ப நம்ம வார்த்தைகள் மிக மிக முக்கியம். அது யாரா இருந்தாலும் சரி, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நடக்கிற உரையாடலா இருந்தாலும் சரி, நண்பர்களுக்கு இடையே பேசப்படுகிற வார்த்தைகளா இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக பேசிக்கொள்கிற வார்த்தைகளா இருந்தாலும் சரி, ஐக்கியத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிற வார்த்தைகளா இருந்தாலும் சரி, சபைக்கு போறீங்க, உங்க சபையில சக விசுவாசிகளோடு நீங்கள் பேசிக்கொள்கிற வார்த்தைகளா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மனுஷகுமாரன் வெளிப்படுகிற நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமோ உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நாம் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவருடைய சமூகம் இங்க மட்டும் இல்ல. நீங்க நடந்து போனா மோசே என்ன சொல்றாரு, உம்முடைய சமூகம் என்னோடு கூட வராவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அப்ப நாம நடக்கும் போதும் கர்த்தருடைய சமூகம் வருது. ஆமென். அல்லேலூயா. நாம படுக்கும் போதும் கர்த்தருடைய சமூகம் நம்மளை பாதுகாக்குது. அப்போ தேவ சமூகம் விலகாது. அப்ப சமூகத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகள் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகளா இருக்கட்டும், குடும்பத்திலா இருக்கட்டும், நண்பர்கள் மத்தியிலா இருக்கட்டும், சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், சக விசுவாசிகளா இருக்கட்டும், உள்ள நீங்க வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் பேசப்படுகிற வார்த்தைகளா இருக்கட்டும், கொஞ்சம் யோசித்து பேசணும். நாம யோசித்து பேசாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளை அந்த வார்த்தைகள் ஒருவேளை மனுஷன் மறந்துடலாம், உலகம் மறந்துடலாம். நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்த கூடாது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு 5 குறிப்பு சொல்றேன், நல்லா கவனிங்க. நான் எவ்வளோ டாபிக்ல கர்த்தருடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார்னா ஏதோ நோக்கம் இருக்கும். அதனால ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நாம் எடுத்து நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கையின் பேச்சுகள், நம்முடைய காரியங்களை நம்ம சரி செய்து கொள்வதற்கு இந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய கான்வர்சேஷன், ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் பேசிக்கொள்கிற வார்த்தையின் முடிவு அங்கே மரணத்தை உண்டாக்கியது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க பேசிக்கொள்கிற வார்த்தைகள் உங்களுக்கு ஒருவேளை மரணத்தை உண்டாக்கலாம். ஆமென். இல்ல நீங்க பேசப்படுகிற எதிர்ப்பாளருக்கு மரணத்தை உண்டாக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கோல்காரனுடைய வார்த்தை, கோல் சொல்லுகிறவருடைய வார்த்தைகள் இருதயத்தை தைக்கும். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அவன் பேசிட்டு விளையாட்டுக்கல்லவோ பேசினேன் என்று சொல்லுவானா? நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது.
ரெண்டு பேர் பேசிக்கொள்வதை பரலோகம் கர்த்தர் உற்று பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம கண்களின் பார்வைகளை சரி செய்து கொள்ளலாம். நான் இருதயத்தை சரி செய்துட்டேன், சிந்தனையை சரி செய்துட்டேன், முன்னெல்லாம் நான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தேன், அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தேன், அப்படிலாம் இல்லை, மாறிட்டேன், எல்லாம் மாறிட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம சரியானபடி நாம் பேசுகிறோமா? நாம் வார்த்தைகள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா? நம்முடைய வார்த்தைகள் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லுமா? இல்ல நம்முடைய வார்த்தைகளே நம்மை அழித்து விடுமா? நல்லா யோசித்து நாம இன்றைக்கு ஆண்டுடைய வேதத்தின்படி சில காரியங்களை நாம் தியானிப்போம். நாம் இன்றைக்கு எப்படி பேசணும் அப்படின்றத ஒரு 5 குறிப்பு சொல்றேன். 1, எப்படி பேசக்கூடாது அப்படின்றத முதல் சொல்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அல்லேலூயா. சொற்களின் மிகுதியில பாவம் இருக்குமா? ஆமென். அல்லேலூயா. சிலரெல்லாம் பேசவே மாட்டாங்க, சிலரெல்லாம் பேசினே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவான். ரெண்டுமே தப்பு தான். சிலர்லாம் வாயே திறக்க மாட்டாங்க, சிலர்லாம் வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க. இது ரெண்டுமே பிரச்சனை தான். அமைதியாக இருக்கிறவங்களையும் நம்ப முடியாது, ரொம்ப பேசுகிறவங்களையும் நம்ப முடியாது. சில நேரத்தில் ரொம்ப பேசுகிறவங்கள நம்பலாம், அமைதியாக பேசுகிறவங்கள நம்ப முடியாது. சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறவங்கள நம்பலாம், பேசுகிறவங்கள நம்ப முடியாது. நல்லா கவனிங்க. அப்போ நாம் மிகுதியான சொற்களை நாம் வாரி இறைக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மிகுதியான சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. அப்போ நாம் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். அவங்க கேட்குறாங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் பொங்கல் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் இட்லி சாப்பிட்டேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் இவர் கேட்பார், அப்புறம் அந்த அம்மா கேட்கும், அப்புறம் அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்புறம் இந்த அப்புறம் 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 அந்த பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் அப்புறமாயிடும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்புறம்னா இந்த அம்மா அப்புறம் வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இவர் சொல்லுவார், நீ போட்டிருந்த சுடிதார் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லைல்ல. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதி அதிகமான வார்த்தைகள். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நாம் சந்திக்கும் போது, ஒரு ஃபோன் பண்ணி பேசும்போது, அல்லது ஒரு நண்பரிடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆளிடத்தில் நாம் பேசும்போது நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ சொற்களின் மிகுதியை நாம தவிர்க்க வேண்டும். அண்ணா ஒருத்தர் வெளியே உட்காருங்க சார், உட்காருங்க பிரதர், சேர்ல உட்காருங்க, உங்களுக்கு தான் சேர். நாம போதும் நாம சொற்களின் மிகுதியை நாம குறைக்கணும்னு ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 39:10 வசனம். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் போதும். நித்தம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நித்தம் வார்த்தைகளை பேச அந்த கான்வர்சேஷன் வேற இடத்துக்கு கொண்டு போய் விட்டு அடுத்தது என்ன பேசுறா, வா பாவம் செய்யலாம். அல்லேலூயா. அப்ப நித்தம் பேச ஒரு வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், திருமணமானவர்களா இருக்கட்டும், ஆகாதவர்களா இருக்கட்டும், சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், நாம அதிகமான வார்த்தைகளை பேச அந்த வார்த்தை பாவத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 16 வாசிச்சீங்கன்னா அங்க வார்த்தைகள் எப்படி பேசுறாங்க, தினம் பேசினாங்களாம். நித்தம் அடுத்தது எப்படி தினம். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். இப்படி அவனை தினம் தன் வார்த்தையினால் நெருக்கி அலட்டி கொண்டிருந்தான். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்கல்ல, உங்க வாலிப காலத்துல
தேவையில்லாத போன் பேசுறது, தேவையில்லாத ஆட்களுக்கு போன் பண்ணி பேசுறது, சும்மா பேசுறேன், இப்படி பேசுறேன், அப்படி பேசுறேன்னு சொல்லி அப்புறம் என்ன இது என்ன அது என்ன, காலேஜ் எப்படி போகுது, ஸ்கூல் எப்படி போகுது, ஹாஸ்பிட்டல் எப்படி போகுது, கல்யாணம் ஆச்சு எப்படி போகுது, உனக்கு தேவையில்லாத வேலை இது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உனக்கு தேவையில்லாத வேலை இது. ஒரு நாம மிகுதியான சொற்களை உபயோகப்படுத்தும் போது அந்த வார்த்தைகளே நம்மை பாவத்தில் கொண்டு போய் விடுகிறது. எனக்கு அநேகருடைய காதல் வாழ்க்கை மலர்ந்ததே இந்த வீணான வார்த்தையில தான். அல்லேலூயா சொல்லுவோம். லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எப்படி இது இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அநேகருடைய அந்த மிகுதியான வார்த்தைகள். நான் லவ் மேரேஜ் பண்ணவங்களை பற்றி குற்றம் சொல்லலை. இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் எடுத்தேன். லவ் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட ஒப்பு கொடுத்துருங்க, பாவத்தில் அறிக்கை செய்து ஒற்றுங்க. ஆனால் கல்யாணம் ஆகாதவங்க, லவ் பண்ணாதவங்க இனிமேல் லவ் பண்ணாதன்னு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகுதியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது நம்மை அறியாமலே அந்த வார்த்தைகள் நம்மை பாவத்தில் கொண்டு போய் விடுகிறது. அன்றைக்கு காயினும் ஆபேலும் பேசிக்கொண்ட வார்த்தைகள் அவர்கள் மரணத்தை கொண்டு போய் விட்டது. ஆமென். மரணத்தை விட கொடியது எதுனா, கர்த்தர் காயினை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆமென். அல்லேலூயா. காயின் ஆபேலுக்கு அடுத்தது சந்ததியில யார் வரணும்? ஆதாமுக்கு அடுத்தது யார் வரணும்? காயின் தானே வந்திருக்கணும். ஆனா காயினை பற்றி எழுதல. காயினை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். வேதம் சொல்லுது, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, தேவ மனுஷ குமாரத்திகள் ராட்சதர்களை திருமணம் பண்ணாங்கன்னு இருந்தது இல்லையா? எங்க இருக்குது? ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். அல்லேலூயா. 2ஆம் வசனத்தில் தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். கவனிச்சீங்களா? இந்த மனுஷ குமாரத்திகள் ராட்சத பிறவிகள் இது யாருடைய சந்ததியிலிருந்து புறப்படுதுன்னா, காயினுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. காயினுடைய சந்ததியை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். காரணம் என்ன? வீணான வார்த்தைகள். வீணான வார்த்தைகள் நிமித்தம் ஒருவன் மரித்தார். ஒருவனுடைய சந்ததியை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். அங்கே ஆதாமுக்கு அப்புறம் சேத்து தான் வரார். சேத்து என்கிற மனுஷனை தான் சந்ததியில சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சந்ததிகள் பட்டியலை எழுதுறாங்க. அப்போ ஒரு வார்த்தை நம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. மிகுதியான சொற்களை தவிர்த்து விடுங்கள். வீணான கதை வேணாம். இவங்க கதை வேணாம், அவங்க கதை வேணாம். இவங்க ஒருத்தர் பாஸ் ஆனா, ஒருத்தர் நம்மள நடந்து போனா அவங்க கதை வேணாம். பக்கத்து வீட்டு கதை வேணாம், அக்கத்து வீட்டு கதை வேணாம். கூட வேலை செய்யறவங்க கதை உனக்கு வேணாம். கூட படிக்கிறவங்க கதை உனக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம். உங்க வேலை என்னவோ உங்களை குறித்து பேசுங்கள். உங்களுடைய காரியங்களை குறித்து பேசுங்கள். ஆண்டவரோடு கூட பேசுங்கள். தேவையில்லாத காரியங்களை நாம பேசும்போது அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில மரணத்தை உண்டாக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஒருத்தர் நீதிமொழிகள் 7:21 எடுத்து வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 34:3. யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாகி இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமான வார்த்தைகளை பேசினான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீதிமொழிகள் 7:21 மிகுதியான இனிய சொற்கள் வாசிங்க. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தினாள். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. எனக்கு அப்பா அம்மா பேசுறது பிடிக்காது. என்ன சும்மா பேசி நிற்கிறேன். அல்லேலூயா. போதும் போனவை. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப பேசாதம்மா, ரொம்ப பேசாதீங்கப்பா. அப்பா அம்மா பேசினா பிடிக்கல இன்னைக்கு சிலருக்கு. அண்ணன் தம்பி பேசினா பிடிக்கல இன்னைக்கு சிலருக்கு. அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணாலே காது முடிக்குவாங்க.
கோபம் அப்படியே வானத்துக்கு பறக்கும். எப்ப பாரு படின்ற, எப்ப பாரு பைபிள் படின்ற, எப்ப பாரு இங்க உட்காராத அங்க உட்காராதன்ற, எப்ப பாரு இவங்க கூட சேராத அவங்க கூட சேராதன்ற, எப்ப பாரு எதனா சொல்றீங்க. அப்பா அம்மா பேசும்போது அது எரிச்சலா இருக்குது. ஆனால் யாரோ ஒருவர் பேசும்போது மிகுதியான இனிய சொற்கள், அது ரொம்ப இன்பமா இருக்குது. ஆனா அதனுடைய முடிவு மரணம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. ஆகாத சம்பாஷணை நல்வொழுக்கத்தை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை வேணாம், தேவையில்லாத காரியங்கள் வேணாம். சினிமாவை பற்றி, சீரியலை பற்றி, தேவையில்லாத புரோகிராம் பற்றி, இந்த பார்த்தியா, அது பிக் பாஸ் பார்த்தியா, இந்த படம் பார்த்தியா, அந்த படம் பார்த்தியா, அதுல என்ன சொல்லிருக்கிறாங்க, இதுல நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தால் பரலோகம் போக முடியாது. ஆகாத சம்பாஷணை உங்க நல்வொழுக்கத்தை கெடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நம் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். அதிகமாக பேசணும்னா ஒய்ஃப் கிட்ட பேசலாம், ஹஸ்பண்ட் கிட்ட பேசலாம், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசலாம். ஆனால் தேவையில்லாத வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, நாம் போகிற இடங்களில், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் தேவையில்லாத மிகுதியான வார்த்தைகளை இன்னைக்கு நாம் கட் பண்ணணும். நம்ம வார்த்தைகள் சுருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம் கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது நீங்க வாசிச்சீங்கன்னா, ரெண்டாவது நாம பேசக்கூடாத வார்த்தை என்ன? ஒன்னு சொன்ன மிகுதியான வார்த்தைகளை பேசக்கூடாது. ரெண்டாவது யோபின் சரித்திர புஸ்தகம், நீதிமொழிகள். முதல் யோபு படிச்சிருவோம். யோபின் சரித்திர புஸ்தகம் 32 அதிகாரம் 22 வசனம். நீதிமொழிகள் 29:5 வாசிச்சிருங்க. 29:5. அதான் நீதிமொழிகள் 7:4-5. நிறைய வசனம் எழுதுன்னு வந்தாலும் இப்படிதான். நீதிமொழிகள் 7:4-5. இச்சக வார்த்தைகள் பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள். இச்சகம் பேசுகிறவர்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இச்சகம் பேசுறதுனா என்ன அப்படின்னு ஒரு 4-5 பைபிள் தேடினேன். இது அப்படின்னா என்ன, இச்சையான வார்த்தைகளா அப்படின்னு பார்த்தா அப்படி போடல. இச்சகம் பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு நாம விலகி இருக்கணும் அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இச்சக வார்த்தைனா என்னன்னா முகஸ்துதி பேசுவது. அல்லேலூயா. என்ன பேசுறது? முகஸ்துதி. ஒருத்தர் பார்த்த உடனே நீங்க இப்படி இருக்கிறீங்க, நீங்க அழகா இருக்கிறீங்க, உங்க ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்குது, உங்க சுடிதார் அப்படி இருக்குது, உங்க ஷர்ட் அப்படி இருக்குது, பயங்கரமா முகஸ்துதி பேசுவாங்க. அவர் இது அது இப்படி அப்படி. இன்றைக்கு முகஸ்துதி நம்மளை குறித்து முகஸ்துதி பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. நான் நிறைய இடங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போறேன். முடிச்ச உடனே எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, பிரசங்கம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, நான் இது வரைக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்டதில்லை. நிறைய சொல்லுவாங்க. இதை காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன். இவங்க வந்தவொடனே சிஸ்டர் கேட்பாங்க, என்ன சொன்னாங்க, ஊழியத்துக்கு போனீங்களே, மெசேஜ் முடிச்சோடனே என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு சொல்லணும் நல்லா இருந்துச்சு, இவங்க இதை சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்கன்னு. அதான் நான் அதெல்லாம் காதில் வாங்கி கொள்ள மாட்டேன். இதை காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன். அல்லேலூயா. முகஸ்துதி பேசுகிறவர்கள் ஒருவேளை நம்ம மேல இருக்கிற அன்புல புகழலாம், அது வேற. நம்மளை புகழ்ந்து பேசலாம், நம்ம மேல இருக்கிற அன்புல சொல்லலாம், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் உள்ளத்துல வெறுப்பு இருக்கும், உள்ளத்துல கசப்பு இருக்கும், உள்ளத்துல அவங்களை குறித்து தேவையில்லாத காரியங்கள் இருக்கும். ஆனால் வெளியே பேசும்போது இனிமையான வார்த்தைகள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 29:5 வாசிப்பார். நீதிமொழிகள். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். அல்லேலூயா. நம்மளை பற்றி அப்படியே தூக்கி வானத்துக்கு விடுறாங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும், நமக்கு குழி தோண்டி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. முகஸ்துதி பேசுகிறவன் பிறனுக்கு வலையை விரிக்கிறான், வலையில குழியை தோண்டி இருக்கிறான். முகஸ்துதி பேசி தூக்கி விடுவாங்க. என்றைக்கும் மற்றவர்களை குறித்து முகஸ்துதி பேசுவதை
நிறுத்தணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர்லாம் பிரசங்க எனக்கு எப்பவுமே இப்போ நீங்கள் பர்த்டேக்கு நிறைய ஷர்ட் எல்லாம் பிரியாணி அது இதுன்னு பயங்கரமாக நிறைய பண்ணிட்டீங்க. இப்போ நான் உங்களை புகழணும்னா எவ்வளோ நாளும் புகழலாம். புகழ்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது வெட்டிங் டேக்கு இதை விட பலமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ஆனால் அது என்னன்னு தெரில எனக்கு, அப்படின்னு இல்லை, நீங்கள் நேசித்து பண்ணுறீங்க, எனக்கு அது அடுத்தது. ஆனால் உங்களை முகஸ்துதி செய்யணும்னா என்னை எல்லாருமே நேசிக்கிறீங்க, நிறைய நன்மைகள் செய்கிறீங்க. ஆனால் எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு சரி நேரத்தில் தெரியறதில்ல. உங்களை முகஸ்துதி செய்கிறதுக்கு அப்படியே தூக்கி விடுறது, வானத்துக்கு பறக்க விடுறது, அது அப்பத்துலேருந்து எனக்கு தெரில. யாருன்னா புதுசாக வந்தால் கொஞ்ச நேரம் அவங்கள பற்றியே புகழ்ந்து பேசுறது, இது எனக்கு உண்மையாகவே தெரில. எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாம் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, என்னென்னவோ யோசிச்சுன்னு போவேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய ஊழியக்காராச்சே, பெரிய இடத்துல நம்மளை கூப்பிட்டுக்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் அவங்கள பற்றி நல்லா புகழ்ந்து பேசணும்னு எழுதின்லாம் கூட போயிருக்கிறேன். அவர் இப்படி அவர் அப்படின்னு எடுத்துன்னு போய் நின்ன உடனே அங்கே எப்படி வார்த்தையே வராது. அல்லேலூயா சொல்லுவான். ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகமாக இருக்கட்டும், வேற இடமா இருக்கட்டும், மனுஷனை புகழ்ந்து பேசுறத நிறுத்துங்க. உங்களை புகழ்ந்து யாருன்னா பேசுறாங்கன்னா கூட காதல், இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு வேலையை பார்க்கணும். அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி போய் 10 முறை கண்ணாடி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அவங்க சும்மா சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. நான் கூட நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேன், சின்ன வயசுல நீ ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிற, நீ சிம்ரான் மாதிரி இருக்கிற, இப்படி அப்படின்லாம், அதெல்லாம் சும்மா கதை. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. சும்மா கதையெல்லாம் நம்ம நம்ப கூடாது. நம்ம முகத்தை கண்ணாடியில பார்த்தா தான் தெரியுது நம்மளுக்கு நம்ம யாருன்னு. ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யா ராய் என்னைக்கு நான் கருப்பா இருந்துக்குதா? ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது அப்படியே போய் 10 முறை மூஞ்ச கழுவுறதும் கண்ணாடியை பார்க்கறதும், நம்மளை எப்படி சொல்லிட்டாங்க, இந்த ஷர்ட்டு அப்படி நல்லா இருக்குதுன்ட்டாங்க, அடுத்த முறை இதே தான் போடணும், அதை எடுத்து பத்திரமா இருக்குது, இதெல்லாம் காதில் வாங்கி அப்படியே டெவலப் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. முகஸ்துதி பேசுகிறவன் நமக்கு கண்ணியை வைக்கிறான். நாமளும் பேசக்கூடாது, பேசுகிறவர்களுக்கு செவி கொடுக்க கூடாது. ஆமென். யோபின் சரித்திர புஸ்தகம் 32:22, சங்கீதம் 55:21 வாசிங்க பார்க்கலாம். நான் இச்சகம் பேச அறியேன். இவர் சொல்றாரு பாருங்க, நாம இச்சகம் முகஸ்துதி பேசுறதுக்கு நாம கற்றுக்கொள்ள கூடாது. ஆமென். அல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். ஆமென். ரொம்பவும் சொல்லக்கூடாது இல்லைன்றத. என்னவோ அதை பார்த்து பேசிட்டு நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறேன், உண்மையாகவே அழகாயிட்டு இருந்தால் அழகாகிறீங்கன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. உண்மையாகவே வெயிட் குறைஞ்சிட்டு இருந்தா, சிலருக்கெல்லாம் வெயிட் நீங்கள் நல்லா லாஸ் பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே வானத்துக்கு பறப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவான். மேகி நீ வெயிட் வர வர ரொம்ப போட்டுனே போறோன்னா கோவம் வரும், இவருக்கு எப்போ பாருதே தான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, மேகி நீ பயங்கர வெயிட் குறைஞ்சிட்ட, உடனே மேகி அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. ஆமாம், யார் முகஸ்துதி பண்ணுறாங்களோ அவங்க நல்லவங்க, யார் உண்மையை பேசுகிறாங்களோ அவங்க கெட்டவங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, முகஸ்துதிக்கு இடம் கொடுக்காதீங்க, முகஸ்துதி நீங்களும் பேசாதீங்க. அப்படிப்பட்டு நம்ம பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி முகஸ்துதி பேசி அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நாம அப்படி டெவலப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன், போய் என்னென்னவோ யோசிப்பேன், அவங்கள பற்றி புகழ்ந்து பேசினா தான் நம்மளை இன்னொரு முறை கூடுவாங்க, இல்லை நம்மளுக்கு நல்லா சோறு போடுவாங்க, இல்லை நம்மளை பத்திரமா பார்த்துக்குவாங்க, வெளிநாட்டுக்கார வந்துட்டுக்கிறோமே அப்படிலாம் நினைப்பேன். ஆனால் அங்கே போனால் அப்படியே ஆப்போசிட்டாக வரும் வார்த்தை. அல்லேலூயா சொல்லுவான். நாம் உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் பேசணும். ஆமென். 55:21 55:21 சங்கீதம். வாயின் சொற்கள் வெண்ணெயை போல, எத்தனை மைக்கு இதெல்லாம் எட்டு வந்து வச்சிருப்பா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவாய் மிருதுவாய் இருக்கும். வாயின் சொற்கள் வெண்ணெயை போல இருக்குமா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, அப்ப நாம முகஸ்துதி பேசுறதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. இன்னொரு பைபிள்ல பார்த்த ஆம்பிளிஃபைட் பைபிள்ல பழைய கதைகள், புராண கதைகள், அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இந்த இச்சகம் பேசுறது அப்படின்னு இன்னொரு பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல புராண கதைகளை பேசுவாங்களாம். புராண கதைகளை பேசுறதை நிறுத்துங்க. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. கல்யாணம் ஆன வந்த புதுசுல அந்த அம்மா என்னன்னா பேசு சரிமா,
ஆமென், அல்லேலூயா. எப்போ பேசுறது இதை? 50 வயசு 60 வயசு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி கொள்ளு பேரம் எல்லாம் எடுத்துட்டு பிறகு கூட கல்யாணான புதுசுல என்ன பேசுனாங்க தெரியுமா? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அங்க போன அவ என்ன பண்ணா தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துல சோறுல கறி கடிச்சிருக்காது. அல்லேலூயா சொல்லுவோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, பேரெல்லாம் சொல்ல, அவங்க அக்கா கல்யாணத்தில் எங்களுக்கு கறி கிடைக்கல. இன்னைக்கும் கிண்டல் பண்ணுவானுங்க. உங்கள் அக்கா கல்யாணத்தில் சோறு போட்டேடா, உன் கல்யாணத்தில் கறி போட்டேடா. எப்போ 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி கறி கிடைக்காத புராண கதையை இன்னைக்கும் பேசுவாங்க. புராண கதையை ஓரம் விட்டுட்டு நடக்கிற கதையை பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒருவருடைய பழைய கதைகளை பேசுறோம், புராண கதையை பேசுறோம்னா நாம அவங்கள மன்னிக்கலன்னு அர்த்தம். அது உள்ள அப்படியே ஸ்டோரேஜ் ஆகி உள்ள ஃபுல்லா மெமரி ஃபுல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அது உடம்புக்கு நல்லது இல்லை. ஆமென், அல்லேலூயா. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஏன்னா ஒரு தவறு ஒருத்தர் செய்யறாங்க, ஒருத்தர் தப்பு பண்ணாங்க, அப்பவே மறந்து அங்கேயே மன்னிச்சுட்டு அதோட விட்டுறணும். மன்னிச்சிட்டோன்றதுக்கு அடையாளம் நான் மறுபடியும் அதை பற்றி பேசக்கூடாது. ஆமென். என்னை அடிச்சு என்னை போட்டு இப்படிலாம் பேசுனியே, என்னை இப்படிலாம் பண்ணீங்களே, என்னை அப்படிலாம் பண்ணீங்களே. ஆனால் அங்கே வரும்போது ஆண்டவரே செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை, இப்படி அப்படின்ட்டு நாங்கள் ஆண்டவரே பிதா பரமண்டல ஜபத்தில் ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறது மற்றவங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கும் என்ன மன்னிச்ச மற்றவங்களுக்கு மன்னிச்சா அந்த கதையை பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்கள் எதிராளிகளை மன்னிக்கிறீங்க. உங்க குடும்பத்தில் உங்க கணவன் பண்ண தப்ப, உங்க கணவன் செய்த தவற நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் பேசக்கூடாது. உங்க மனைவி செய்த தவற நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் பேசக்கூடாது. பழைய கதைகள் பழைய காரியங்களை பேசக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம மாம்சம் திடீர்னு தலை தூக்கும், மறுபடியும் திடீர்னு மற்றவங்க செய்த துரோகங்கள் நமக்கு சிந்தனையில் வரும். உடனே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி உடனே ஒரு துதிச்சு அங்கிருந்து ஸ்கிப் ஆயிரணும். ஆமென், அல்லேலூயா. இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு வெளியே கிடைக்காது, இயேசு மாறாத ஊழியத்தில் தான் கிடைக்கும். அல்லேலூயா. அதனால நீங்க நல்லா சந்தோஷமா கேளுங்களேன். என்னதான் சொல்றாரு உன்னதான் சொல்றாருலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி சொல்லுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ மெர்லின் என்ன சொல்லுது, அங்கிள் என்ன தான் சொல்றாரு அப்படின்னா, ஆமா உன்னை தான் சொல்றேன், ஏன்னா உனக்கு தெரியுது இல்லை உன்னை தான் சொல்றேனே. ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்மளை சொல்றோம், ஆண்டவர் பேசுறாரு, நமக்குள்ள அந்த குறை இருக்குது, நம்மகிட்ட அந்த ஃபால்ட் இருக்குதுன்னா சரி செய்து கொள்ள வேண்டும். அதை சொல்றதுக்கு தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் 1,00,000 பேரை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்ததை விட இங்க இருக்கிற 100 பேரை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்ப நாம ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாகி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். எந்த வழியில நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். இடராதவர்கள் இல்லை, பேசாதவர்கள் இல்லை, பாவத்தில் விழாதவர்கள் இல்லை. விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து சில காரியங்களை நாம மன்னிக்க மறந்தாலும் பேசிக்கொண்டே இருந்தாலும் அவைகளை மறுபடியும் மன்னித்து மறந்து ஆண்டவருக்கு நேராக நம்முடைய பிரயாணத்தை தொடங்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு மன்னிச்சாரு. நான் சின்ன வயசுல செய்த பாவத்தை கர்த்தர் எனக்கு மன்னிச்சாரு. நான் வாலிப நாட்கள்ல செய்த பாவத்தை கர்த்தர் எனக்கு மன்னிச்சா. அவர் ஞாபகம் வச்சுன்னு நீ இப்படி இருந்தப்பா அதனால உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன், நீ அப்படிலாம் இருந்தப்பா உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்னைக்குன்னா என் தேவன் சொன்னாரா? இல்லையே. அவர் மன்னித்தார். என் பாவத்தை கடலின் ஆழத்தில் போட்டார். என்னுடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் போட்டார். என் பாவத்தை முதுகுக்கு பின்னாக இருந்துட்டார். என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. இனி என் பாவத்தை பற்றி கர்த்தர் பேச மாட்டார். பேசுற பழக்கம் கர்த்தருக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நான் பாவம் செய்தேன்னா அதை பற்றி சொல்லுவார். என்னை ஒப்பு கொடுத்துட்டு நான் அந்த பாவத்தை மறந்துடுவார், அதை மன்னிச்சிடுவார். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. மூன்றாவது முடிக்க போற 5 நிமிஷத்துல மூன்றாவது என்ன பேசக்கூடாது? வாசிங்க எரேமியாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் இதோ
உன்னை பூமியின் மேல் இராதபடி அகற்றிடுவேன். ஏன் இவ்வளவு கோபம் ஆண்டவருக்கு? அல்லேலூயா. உன்னை பூமியின் மேல் இராதபடி அகற்றி விடுவேன். இந்த வருஷத்தில் நான் ஒரு முறை எடுத்தேன் கேளுங்க. இந்த மாதிரி சும்மா இது செய்தி இல்லை, உங்களுக்கு சொல்றேன். திடீர்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கண்மூடி ஆண்டவரே சோத்திரம் 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 இதுக்கு என்ன வார்த்தை தர போறீங்க ஆண்டவரே அப்படியே பிடிப்பாங்க. அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா. அந்த வேலை மட்டும் வச்சுக்காதுங்க. நான் ஒரு முறை அப்படி தான் பிரிச்சேன், இந்த வசனம் தான் வந்துச்சு. அல்லேலூயா. நீ இன்னைக்கு சாகவே சாவாய், அதோட அந்த பழக்கத்தை விட்டேன். அதனால அந்த பழக்கம்லாம் விட்டுருங்க. ஆமென். அல்லேலூயா. படிங்க. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறார் நம்ம ஆண்டவர்? தொடர்ந்து படிங்க. சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்தது என்ன பேசுறாங்களா? கலகம். கலகம் தான். இங்க இருந்து அங்க சொல்றது, இங்க இருந்து அங்க சொல்றது. தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? அல்லேலூயா சொல்லுவான். அப்படின்னால முடிஞ்சிச்சு கதை. ஆமென். அல்லேலூயா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், உன்னை நேசிக்கிறதுனால சொல்றேன், யாருக்கிட்டையும் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டாத. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அப்படியே நைஸா வாழைப்பழத்தில் ஊசி வச்சு ஏத்துற மாதிரி மொத்த கதையும் அவ இப்படி தான் சொன்னான். ஒருவேளை கடைசியில் எல்லாம் போட்டு குத்துருவாங்க, என்னென்ன பேசினாங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டு. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அப்படின்றது. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இந்த கதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமென். கலகம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் பேசுறது, அவங்க கதையை இங்கே கொண்டு வந்து சொல்றது, கணவன் மனைவிக்கு இடையே பஞ்சாயத்து பண்ணி அவங்க சொல்லாத இங்க சொல்றது, இங்க சொல்லாத அங்க சொல்றது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பஞ்சாயத்து பண்றது, அண்ணன் தம்பிக்குள்ள தங்கச்சிக்குள்ள பஞ்சாயத்து பண்றோம். நாம நல்லது செய்யணும், நல்லது சொல்லணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குட்டா பிரதர் வந்து என்கிட்ட சொல்றாரு, ஜோயல் வந்து முன்ன மாதிரி இல்லை, அவர் வந்து இப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்லை, கொஞ்சம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னா நான் நேராக போய் என்னடா குட்டாக்கும் உனக்கும் பிரச்சனையா அப்படி கேட்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. வழியில் குட்டா பார்த்தேன், உன்னை ரொம்ப கேட்டேன்னு சொன்னாரு. உன்னை ரொம்ப கேட்ட பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, சேர்ந்து எல்லாரும் டீ குடிக்கணும்னு சொன்னாரு, இப்போ போகலாம். முடிஞ்சிச்சு கதை. ஆமென். அல்லேலூயா. அவர் இதை சொன்னாரு, அதை சொன்னாரு, இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு. கலகம். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம். குடும்பத்தில் கலகம், ஊழியத்தில் கலகம், சபைக்குள்ள கலகம். ஆமென். அல்லேலூயா. சபைக்குள்ள கலகம், சர்ச்சுக்குள்ள கலகம். சர்ச்சுக்குள்ள சொல்லாததை சொல்லி அவங்க இது சொன்னாரு, பாஸ்டர் பேசினாரு, செய்தி எடுத்தாரு. தெரியுமா என்ன செய்தி தெரியுமா? நீ வரல, மொத்தம் உனக்கு தான் போச்சு. அதோட வராம நின்றுவான். அல்லேலூயா சொல்லுவான். அன்னைக்கு ஒரு நாள் வராத ஆளு அன்னைக்கு ஒரு நாள் தான் வராம நின்று இருப்பான். அன்னைக்கு ஏதோ பிஸியில் வராம நின்றுட்டு இருப்பான். இவர் செய்தி எடுத்தாரு, பாஸ்டர் விஸ்வநாத் செய்தி எடுத்தாரு. வந்தவனு போன செய்தி மீட்டிங் முடிஞ்சவனே போன் வச்சிருவான். அடிச்சு என்ன பேசினார் திரும்ப? அன்னைக்கு மெசேஜ் லைவ் பாரு, மொத்தம் உன்னை பத்தி தான் பேசினார். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அதோட ஒரு நாள் வராம நின்னவன் அதோட லைஃப் லாங் நின்றுடுவான். நல்லதை நல்லபடியாக, கட்டது கூட நல்லபடியாக சொல்லணும். அதான் தேவ பிள்ளைகளுடைய சுபாவம். ஆமென். அல்லேலூயா. வாசிருங்க சில வசனங்கள் அதுக்கு ஆதாரமா. நீதிமொழிகள் 17:9. நீதிமொழிகள் 17:9. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனும் பிரித்து விடுகிறான். அல்லேலூயா. கேட்டதை சொல்லக்கூடாது. ஆமென். அப்போ பொய் சொல்லணுமா? நல்லதை சொல்லுங்க. ஆமென். கேட்டதை அப்படியே போய் மொத்தம் கூட ஒரு 10 வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டு மொத்த கலங்க வச்சு இப்போ மொத்தமாக பிரிச்சிடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், வார்த்தைகள், கலக வார்த்தை. சபைக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவன் சாபம் வரும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினால் சாபம் வரும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உள்ளுக்குள்ள இல்லாத பொல்லாத சொல்லும் போது சாபங்கள் வரும்.
குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தருக்கு சண்டையை மூட்டி விட்டு ஒருத்தருக்கு ஒரு விதமாய் ஒருத்தருக்கு கலகத்தை வைத்து அவங்க பேசக்கூடாது, அவங்க ஒன்று சேரக்கூடாது, அவங்க சமாதானம் ஆகக்கூடாது என்கிற இருதயம் என்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அவன் பிசாசின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான். வேதம் என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப கலகம் பண்ணக்கூடாது. கலகம் பண்ணா நாம் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல, நாம் அதற்கு மாறாக சமாதானம் செய்ய வேண்டும். ஆமென். உபாகமம் 31:27, அப்போஸ்தலர் 24:12, நான் உன் கலக குணத்தையும், கலக குணம் கேரக்டரே தான். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நான் இங்க இருக்கிற எல்லாரையும் சொல்லலை, நல்லா கவனிக்க, எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலருக்குள்ள இந்த கலக குணம் இருக்குமானால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ சொல்லாத, யாருக்கும் சொல்லாதன்னா அப்பதான் முதல் வேலையா போன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஆமென். இது அவங்க கேரக்டர், அவங்களால சொல்லாம இருக்க முடியாது. இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை போல மாறின டைம் ஆகுது. அடுத்த குறிப்பு நான் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தது 2 நாளாகமம் 32:16. என்ன பேசக்கூடாது? 2 நாளாகமம் 32:16. அவருடைய ஊழியக்காரர் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் இன்னும் அதிகமாய் பேசினார்கள். ஹல்லேலூயா. 5வதாக நாம் பேசக்கூடாத வார்த்தை, எந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது அடிமட்ட பாவத்தில் இருக்கிற ஊழியக்காரா இருக்கட்டும், அதிகமான பரிசுத்தவானாய் இருக்கிற ஊழியக்காரா இருக்கட்டும், நீங்க அவங்கள புகழ்ந்து பேசி வானத்துக்கு தூக்கி விடவும் தேவையில்லை, அவங்கள கேவலமா பேசி காலின் கீழே மிதிக்கவும் தேவையில்லை. ஹல்லேலூயா. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ஜான் ஜபராஜ் டைவர்ஸ் பண்ணிட்டாரா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கதை. ஹல்லேலூயா சொல்லுவான். அவர் எதனா பண்ணின்னு போட்டோம், அதை விசாரிக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதை விசாரிக்கிறதுக்கு மூத்த ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, உடன் ஊழியர்கள், அவங்க லெவல்ல இருக்கிறவங்க. டேய் டேய் என்னடா சத்தம்? அவங்க லெவல்ல இருக்கிறவங்க விசாரிப்பாங்க. நாம விசுவாசினா விசுவாசி லெவல்லையே நின்றுடணும். அப்படின்னா தேவையில்லாத காரியங்களில், தேவையில்லாத கர்மங்களில் நான் தலையிடுவதில்லை, தாவீது சொல்றாரு. ஹல்லேலூயா சொல்லுவார். அப்போ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் கலகம், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் உன்னை பற்றி தான் பாஸ்டர் உன்னை பற்றி நிறைய பேசினாரு, இப்படி பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு, அவரு தான் இதுவா இப்படியா அப்படியா நிறைய பேசலாம். ஆனால் எந்த ஊழியக்காரர், உங்கள் ஊழியக்காராக இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு ஊழியக்காராக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் பார்க்குற ஊழியக்காராக இருந்தாலும் சரி, அது ஐரா இருக்கட்டும், இல்லை அது பாஸ்டராக இருக்கட்டும், இது பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், இல்லை யாருனா இருக்கட்டும், யாரை பற்றியும் பேசாதீங்க. யாரை பற்றி, எந்த ஊழியக்காரை பற்றியும் பேசாதீங்க. ஏன் அப்படின்னா ஊழியக்காரனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஒரு தவறு செய்யும்போது விழும்போது கர்த்தர் அவங்ககிட்ட போராடினே இருப்பார், தூக்கி எடுத்துருவார், பரிசுத்தமாக்கிடுவார், அவர் ஆயத்தப்படுத்தி திரும்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவார். ஆனால் நாம அவங்க குற்றங்களையே பேசி கொண்டிருக்கும் போது இது தேவனுடைய உள்ளத்தை ஊக்கப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் பேசக்கூடாது. அப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு செய்தி முடிக்கிறேன்.